அன்னைக்கு ஒரு நாள் நாகர்கோயில நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த கடையை பார்த்தேன். கடையில ஒரு பரோட்டா 2 ரூபான்னு எழுதி ஓட்டிருந்துச்சு. சரி தாத்தா தெரியாதனமா தப்பா பிரிண்ட் அவுட் எடுத்துறான்னு போலன்னு சொல்லிட்டு, நான் தாத்தா 2 ரூபான்னு போட்டுருக்கு கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்டா, தம்பி நம்ம கடையில நிஜமாவே 2 ரூபா தான் பரோட்டா, போய் உட்காருங்க நான் போட்டு தரேன் அப்படின்னாரு. பரவாயில்லப்பா, இந்த காலத்துல 2 ரூபாய்க்குலாம் பரோட்டா கொடுக்குறாங்க. அந்த தாத்தா பரோட்டா வீசுற ஸ்டைல பாருங்களேன், வேற லெவல்ல வீசுறாரு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல. இந்த வயசுலயும் எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறாரு பாத்தீங்களா. இந்த கடையை இந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து நடத்துறாங்க கப்பிள்ஸா. 3 பரோட்டா நான் வாங்கியிருந்தேன். பாட்டி 3 பரோட்டா வச்சுட்டு அது கூட சால்னாவும் ஊத்துனாங்க. சால்னா பார்க்க சிவப்பு கலர்ல சூப்பரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் 2 ரூபா அப்படிங்கிறதுனால ஒரு டவுட்டோட தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த பரோட்டா 2 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த கடையில இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா பிச்சு போட்ட கோழிக்கறி. வெளியில இந்த டிஷ் 120 ரூபாய்க்கு மேல தான் விற்பாங்க. ஆனா நம்ம தாத்தா கடையில வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. தாத்தா நம்மளுக்கு ஒரு பிச்சு போட்ட கோழிக்கறி சுட சுட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துட்டு வந்து நம்ம இலையில வச்சுட்டாங்க. அந்த பிச்சு போட்ட கோழிக்கறி அல்டிமேட்டா இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு சம வருது. உங்க ஊர்ல என்ன ரேட்டுக்கு பரோட்டா விற்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.